அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் MMT அன்புக்குமாருக்கும் ரொம்ப நன்றிங்க. நம்ம யூடியூப் சேனலில் சம்மர் சீசன் ஸ்டார்ட் பண்ணி நிறைய வாட்டர் ஸ்பாட் ஏரியா அதுக்கப்புறம் தீம் பார்க்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம யூடியூப் சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வருஷத்தில் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னைக்கு வந்திருக்கோம். சென்னையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தீம் பார்க் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. நம்ம ஃபஸ்ட்டாக வந்திருக்கிறது வந்து குயின்ஸ்லாண்டுங்க. ஸோ குயின்ஸ்லாண்ட் வாட்டர் தீம் பார்க் உள்ளே போகலாம். உள்ளே போனதுக்கப்புறம் என்ட்ரி ஃபீ உள்ள என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம A to Z நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, லைக் பண்ணுங்கள். அப்போ நிறைய பேருக்கு ரீச் ஆகுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்ன இடத்துல ரொம்ப முடியும் இருக்கும். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் கோயம்புத்தூர் வந்து சென்னைக்கு பட்ஜெட்டில் எப்படி ட்ராவல் பண்ண அப்படிங்கிற ஷார்ட்டஸ்ட் ஃபிட்டாக முடிச்சிடலாங்க. ஆக்சுவலாக ட்ரெயினில் நீங்கள் ஜென்ரலில் ட்ராவல் பண்ணாவே உங்களுக்கு ரொம்ப பட்ஜெட்டில் முடிஞ்சிடும். ஆனால் ஜென்ரலில் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது சாத்தியப்பட்ட விஷயம் இல்லைங்க. ரொம்ப பொறுமை வேணும். நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து சேலம் பஸ் ஏறினேங்க. 170 ரூபா. ஒரு 4.5 மணி நேரம் ஜேர்னி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சேலம்லேருந்து நான் சென்னை பஸ் ஏறினேன் 285 ரூபாங்க. ஸோ 7 மணி நேரம் ஜேர்னியில் வந்து நம்ம சென்னை ரீச் பண்ணிட்டாங்க. இப்போ சென்னையிலேருந்து நம்ம குயின்ஸ்லாண்டுக்கு எப்படி வரலாம்னா தாம்பரத்தில் என்னை இறக்கி விட்டாங்க. ஸோ தாம்பரத்துலேருந்து பூந்தமல்லி வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்தால் 25 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. உங்களுக்கு பூந்தமல்லியிலேருந்து உங்களுக்கு பஸ்ஸும் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஷேரோட்டோவும் இருக்குது. ஷேரோட்டோவில் வந்தீங்க அப்படின்னா 20 ரூபாங்க. அதாவது நம்ம பெங்களூர் போகிற ரூட்டில் வந்து குயின்ஸ்லாண்டு அமைஞ்சிருக்குங்க. ஸோ நம்ம வந்துட்டோம், உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி 2024 மே 22ங்க. நம்ம வந்து வெட்னஸ்டே வீக் டேஸில் வந்துருக்கிறோம். பொதுவாக வாட்டர் தீம் பார்க்கில் வந்து வீக் டேஸில் போகிறது பெட்ரு, வீக்கெண்டில் போனால் ரிஸ்க்கு. சென்னை அப்படிங்கும் போதே வந்து வீக்கெண்டில் செம்ம ரஷ்ஷாக இருக்குங்க. அதனால் வீக் டேஸில் பிளான் பண்ணி நான் வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 வீலர் 4 வீலர் டூரிஸ்ட் பஸ்க்குலாம் வந்து உங்களுக்கு பார்க்கிங்க்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. பட் என்னென்னா வந்து உங்களுக்கு பார்க்கிங்க்கு நீங்கள் எதுவும் பே பண்ண வேண்டியது இல்லைங்க, உங்களுக்கு ஃப்ரீ தான். நம்ம நேற்று கிளம்பும்போது வந்து கோயம்புத்தூரில் செம மழையாக இருந்துச்சு. ஸோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் மழையே இல்லைங்க. இங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ நம்ம இப்போ என்ட்ரன்ஸில் இருக்கோம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே ரேட் போட்டிருக்காங்க. பெரியவர்களுக்கு வந்து 750 ரூபா, சிறுவர்களுக்கு வந்து 650 ரூபாங்க. நல்லா மழை வர ஆரம்பிச்சிச்சுங்க. என்ன பண்ணலாம், அப்படியே மழையிலே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோமோ. மழை இப்போ நல்லா வர ஆரம்பிச்சிச்சுங்க. நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தெரில. குயின்ஸ்லாண்டை பொறுத்தளவுக்கு நமக்கு இங்கே ட்ரை கேம்ஸ் தாங்க அதிகம், வாட்டர் கேம்ஸ் அப்படிங்கிறது கம்மி அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ மழை வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண போகிறாங்க தெரியல. ஸோ ஓகே, நம்ம எல்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் தான் வந்து டிக்கெட் வாங்கணும். ஸோ நம்ம உள்ளே வாங்கிடுவோம். குயின்ஸ்லாண்ட் தீம் பார்க்கில் வந்து ஏஜ் பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு டிக்கெட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லைங்க. அதாவது ஹைட் பேஸ் பண்ணி தான். 2.5 அடி கீழே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீங்க. 2.5 அடியிலேருந்து 4 அடி இருக்கிறவங்க வந்து சைல்டாக கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு வந்து 650 ரூபா என்ட்ரி டிக்கெட்டு. 4 அடிக்கு மேலே இருக்கவங்கள அடல்ட்டாக கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு வந்து 750 ரூபா வந்து டிக்கெட்டுங்க. உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர்லேயே வந்து கேப் சேல் பண்ணுறாங்க. ஸோ 100 ரூபாங்க. நீங்கள் கேமராவை கொண்டு வந்தீங்க அப்படின்னா 50 ரூபா. நம்ம கோப்ரோவுக்கு 50 ரூபா வாங்கிட்டாங்க. கொஞ்சம் மன கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறோம், கேம் பெருசாக விளையாட போகிறதில்ல சொல்லி பார்த்தோம். பட் 50 ரூபா டோக்கன் அப்படிங்கிறத அவங்க போட்டாங்க. இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து டிக்கெட் கொடுக்கும்போதே வந்து அவங்க ஒரு சீட்டை பார்க்க சொல்கிறாங்க. என்னென்னா மழை வர டைமில் வந்து நம்மளுக்கு ஒரு 9 ரைடு அப்படிங்கிறது வந்து இருக்காதுங்க. மொத்தம் 36 ரைடு இருக்குது. அதில் வந்து 9 ரைடு வந்து இருக்காது. மழை நின்று 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களாமாங்க. இங்கே டிக்கெட் கவுண்டரில் வந்து உங்களுக்கு டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டும் அக்செப்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் UPI ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குங்க. நம்ம டிக்கெட் வாங்கும்போதே வந்து டிக்கெட் கவுண்டரில் வந்து இந்த மாதிரி சீட் கொடுத்துருவாங்க. ஸோ எந்தெந்த கேம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற மேப் இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 36 ரைடு இருக்குங்க. இதில் மழை வந்துச்சு அப்படின்னா அந்த 9 ரைடு அப்படிங்கிற நம்மளுக்கு இருக்காது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க் டைம் வந்து காலையில் 9:30 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும். இது வந்து வீக் டேஸில். வீக்கெண்டு அதுக்கப்புறம் பப்ளிக் ஹாலிடேயில் வந்து காலையில் 9:30 மணிலேருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் இருக்குங்க. இந்த ரைட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு மார்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டார் போட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து சில்ட்ரனுக்கு, டீ போட்டிருந்தாங்க அப்படின்னா டைமிங் ஆப்ரேட்டர், அது எனக்கு தெரிஞ்சு வேவ் பூலும் அதுக்கப்புறம் அந்த வாட்டர் ஃபால்ஸும், எஃப் போட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து ஃபேமிலி ரைடுங்க. ஸோ குயின்ஸ்லாண்ட் வாட்டர் தீம் பார்க் வந்து மண்டே ஹாலிடேங்க. பப்ளிக் ஹாலிடேஸும் அதுக்கப்புறம் மே மந்தில் மட்டும் மண்டே வந்து இருக்குமாங்க. ஸோ மற்ற டீட்டில் இதிலே போட்டிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிவிட்டு கேம்ஸ்லாம் முடிச்சிட்டிங்களா முடிக்கலையா எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். ஸோ நமக்கான டிக்கெட் வாங்கியாச்சு, நம்ம அப்படியே உள்ளே போவோம். நம்ம என்ட்ரன்ஸ் வந்து உள்ளே வந்த உடனே வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஒரு மினி வாட்டர் ஃபால் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் போவோங்க. நம்ம அங்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பெரிய வாட்டர் ஃபாலே இருக்குங்க. நம்ம தீம் பார்க்கில் உள்ளே வந்ததுக்கப்புறமே நம்ம தேடக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வந்து லாக்கருங்க. ஆனால் இங்கே லாக்கருக்கு வந்து ஒரு புது டெக்னிக்கலுங்க. நம்மளுக்கு எப்படி பார்க்கிங் ஃப்ரீயாக இருந்துச்சோ அதே மாதிரி நம்மளுக்கு லாக்கர் ஃப்ரீ தான். ஆனால் இங்கே ஆக்சுவலாக மோரோவர் வந்து நமக்கு ட்ரை கேம்ஸாக இருக்கிறனால அந்த வேவ் பூலோ அதுக்கப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் லாக்கரில் போய் நம்ம 500 ரூபா பே பண்ணி நம்ம லாக்கரை புக் பண்ணிக்கணும். திருப்பி ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ டைம் பீரியட் இருக்காமாங்க. அந்த டைம் பீரியடுக்குள்ள நம்ம திருப்பி வந்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபுல் அமௌண்ட் அந்த 500 ரூபா நம்ம ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ லாக்கரும் ஃப்ரீ தானாமாங்க. பட் என்னன்னா நம்ம இந்த லக்கேஜ் உள்ளே வைக்க இப்போதைக்கு முடியாது. இதை வச்சே சுற்றணும் போல இருக்குது. போய் பார்ப்போம் என்னென்ன பண்ண நடக்க போகுது அப்படின்ட்டு. உள்ளே வந்தோடனே இருக்கிற ஃபஸ்ட்டு ரைடு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி ஸ்கூட்டருங்க. இது வந்து கிட்ஸுக்கான ரைடுங்க. அது சில்ட்ரன்ஸுக்கான பேட்டரி ஸ்கூட்டருங்க. இது வந்து பெரியவங்களுக்கான வந்து பேட்டரி கார் இருக்குது.
கார் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அண்ணா பேர்னா நேரு ப்ரோ தான் வந்து கார் ஓட்டிகிட்டு இருக்காப்புல. ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு இங்கே டிக்கெட் கொடுக்கும்போது நம்ம கையில் மாட்டணும் பார்த்தீங்களா பேண்டு, இதில் வந்து இப்போ டிக் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி டிக் பண்ணுறதுக்கு ரைட்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் தானேமாங்க, 2 டைம்லாம் வர முடியாது. ஸோ டிக் பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ அண்ணா கார் ஓட்டிகிட்டு இருக்காப்புல, நம்ம காரில் ஒரு ரைடு போயிட்டு நெக்ஸ்ட் ரைடுக்கு கிளம்புவோம். நெக்ஸ்ட் ரைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குயின்ஸ்லாண்ட் இருக்கக்கூடிய குயின்ஸ் டவருங்க. ஃப்ரீ ஃபால் ரைடு மாதிரி இருக்கும் இது. குயின்ஸ்லாண்ட் நிறைய வாட்டர் ஃபால் இருக்குங்க உள்ளே வர. ஆக்சுவலாக லாக்கர் இல்லாத ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டுங்க இங்கே. ஏன்னா வந்து நம்ம பேக்கை போட்டு சுற்றணும், ரைடு போகும்போது வந்து நம்ம முன்னாடி வச்சுக்கணுமாங்க. மழை வேறு வர ஆரம்பிச்சிச்சிங்க. ஆக்சுவலாக லைனில் நிற்கும்போது மழை வரல, இங்கே உட்காந்ததுக்கப்புறம் மழை வந்துருச்சு. இன்னொன்று வந்து இந்த ரைடுக்கு வந்து மினிமம் வந்து 10 பேர் இருக்கணுமாங்க, இல்லைனா வந்து ரன் பண்ண மாட்டாங்களாமா. நம்மளோட மேலே தூக்கிடுச்சு இப்போ. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ரைடு வந்து நம்மளுக்கு ஆஃப்லேருந்து நம்மளை ஃபால் பண்ணாங்க, செகண்ட் ரைடு வந்து டாப்லேருந்து ஃபால் பண்ண போகிறாங்க. அண்ணன் செம்மையாக பதறாப்புல. அண்ணன் கவர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டைம் என்னால் முடியவே முடியாது. செம்ம ஹைட்டுங்க. அப்பா செம்பரம் பக்கம் ஏறி ஃபுல்லாக தெரியுது. ரைடு ஆக்சுவலாக வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்னென்னா வந்து ஒரு டிக்கெட்டுக்கு வந்து ஒரு டைம் தானாமாங்க. ஸோ அதுதான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டு. அவ்வளோதான், இதுக்கப்புறம் இதில் போக முடியாது. இன்னும் நெக்ஸ்ட் ரைடு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆக்சுவலாக ஃப்ரீ ஃபால் இருந்து வந்தீங்க அப்படின்னா ஒரு மேப் இருக்குது. நம்ம ஃப்ரீ ஃபால் கிட்டே இங்கே இருக்கோங்க. ஸோ நான் திருப்பி உள்ளே போயிட்டு அப்படியே ஒவ்வொரு ரைடாக இருக்குது போவோம். நெக்ஸ்ட்டு சில்ட்ரன்ஸ்க்கான பம்பர் காருங்க, நம்ம டேஷிங் காரே தான். கொஞ்சம் சூப்பருங்க. ஏன்னா வந்து பொதுவாக தீம் பார்க்கில் வந்து நம்மளுக்கு டேஷிங் கார்னால் பெரியவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். இந்த அளவுக்கு குட்டீஸ் ஓட்டுற அளவுக்குலாம் டேஷிங் கார் இருக்காது. இது கொஞ்சம் செமைங்க, கிட்ஸ் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இது நெக்ஸ்ட்டு பெரியவங்களுக்கான ஆக்டோபஸ் ரைடுங்க. சில்ட்ரன்ஸ் நாட் அலவுட். ஆக்டோபஸ் ரைடுக்கு மட்டும் எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்கள் என்ட்ரன்ஸ்லேருந்து. இது வீக் டேஸு, சம்மரும் முடிய போகுது, மழை வர மாதிரி இருக்குது. இதுக்கே எப்படி ஆக்சுவலாக சீசன்லேயும் வீக்கெண்ட்லாம் வந்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் போல இருக்குது. நெக்ஸ்ட் அடல்ட்ஸ்க்கான ரைடுங்க, சூப்பர் டெலிகாம்பட் ரைட். இதுக்கும் கூட்டம் இருக்குங்க, இங்கே பாருங்க. ஸ்டீரிங் கீழே பாருங்க, ஒரு லிவர் இருக்கும். லிவரை பின் பக்கமாக எடுத்து பிடிங்க, மேலே போகும். மேலே போய் லிவரை ரிலீஸ் பண்ணி கீழே ஸ்டீரிங் கீழே இருக்கிற லிவரை பேக் சைட் ஃபுல் பண்ணிவிடுங்க. யூஸ் லிவர் நியர் த ஸ்டீரிங் அண்ட் லெஃப்ட். ஆக்சுவலாக வந்து நம்ம உள்ளே வரும்போதே வந்து ஃபஸ்ட் இருக்கிற ரைடெலாம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்துடுறோமா. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் அதே மைண்ட் செட்டில் வந்தனால வந்து உங்களுக்கு கூட்டம் அப்படிங்கிற அதிகமாகிடும். இதுவே நீங்கள் கடைசியில் போனால் வச்சுக்கோங்களேன், இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும்போது அங்கே கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம எங்கே விளையாட போகிறோம், மேபி வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணுவோம். இல்லை அப்படின்னா வழக்கம் போல் டாட்டா காமிச்சு கிளம்பிட வேண்டியதான். நெக்ஸ்ட் வந்து சில்ட்ரன்ஸுக்கான ட்ராம்ப்ளைனுங்க. ஸோ ஜம்ப் பண்ணி கிட்ஸ்லாம் விளையாண்டுருக்காங்க. மீண்டும் மழை வந்து விட்டது. இன்றைக்கி என்ன சிறப்பாக இருக்கும் போல இருக்குது. மழை ஒரு 10 நிமிஷமாக வந்து தொடர்ந்து பேஞ்சே இருக்குங்க, நிற்கிற மாதிரியே இல்லை. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேக்கெலாம் வந்து கவர் போட்டோம். ட்ரை கேம்ஸ்க்கு நம்ம கோப்ரோக்கே நம்ம கேஸ் போடுற நிலைமைக்கு வந்துட்டோங்க. ஸோ மழை வந்துட்டே இருக்குது. இன்னும் எத்தனை ரைடு வந்து நம்மளுக்கு அந்த 9 ரைடில் என்னென்ன இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இப்போ இருக்கிறத போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த ஆல்பைன் பிளிட்ஸ் அப்படிங்கிற ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்குங்க. இது ஆக்சுவலாக சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. மழை வந்துருக்கனால இப்போ இது இல்லைங்க. நெக்ஸ்ட் அடல்ட்ஸ்க்கான ரைடுங்க. எனக்கு தெரிஞ்சது 7வது ரைடுன்னு நினைக்கிறேன். 10 நிமிஷம் மேலே ஆச்சுங்க எல்லாம் உட்கார வச்சு செட் பண்ணுறதுக்கு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரைடு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இந்த ரைடு கிட்டனா நல்லா காற்று வருதுங்க. அடுத்தது 8வது ரைடுங்க. இது ஆக்சுவலாக வந்து குயின்ஸ்லாண்ட் வந்து ஃபேவரட் ரைடுன்னு சொல்லலாம். ரோலர் கோஸ்டரு பார்த்தீங்க அப்படின்னா மழைனால வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மழை ஃபுல்லாக நின்று 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ட்ராக் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் அளவே பண்ணுவாங்களாமாங்க. சிறப்பில்ல, ஆனால் கூட்டம் நிறையா தாங்க இருக்குது இன்றைக்கின்னு பார்த்து. ஆக்சுவல் ரோலர் கோஸ்டர்லேருந்து நம்மளுக்கு இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேண்டீன் இருக்குது. நம்மளுக்கு சிமுலேஷன் தியேட்டர் அப்படின்னு இருக்காமாங்க. இங்கே சிமுலேஷன் தியேட்டரில் க்ரௌட் இருக்குங்க. நம்ம ஓரளவுக்கு முன்னாடி வந்துட்டோம். ரைடு எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். நம்ம இந்த சிமுலேஷன் தியேட்டருக்கு ஆல்ரெடியே 10 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 11. லைன் நகர்ந்த மாதிரி தெரில. உள்ள தியேட்டர் ஷோ ஓடிட்டு இருக்கு. நம்ம எத்தனை மணிக்கு உள்ளே போகிறாங்கிறத பார்த்துருவோம்.
நம்ம என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்து திருப்பி இங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஆள் ஃபுல் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு இன்னொரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் திருப்பி நம்ம அடுத்த ரைடுக்கு போகிற மாதிரி இருக்கும். சிமுலேஷன் ரைடில் வந்து நம்ம அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாங்க. சரி உள்ளே போய் ரைடு ஓரளவுக்கு ஒர்த்தாக இருக்கும், புதுசாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணால் ஒன்றுமே இல்லைங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம வெளியே நின்றுருந்தோம் பார்த்தீங்களா, திருப்பி நம்ம உள்ளே போயிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படிங்கிற நம்ம உட்காந்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம தியேட்டருக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ நம்ம சீட்டில் உட்கார மாதிரி தாங்க. முன்னாடி பார்த்தா வந்து நம்மளுக்கு வழக்கம் போல் ஒரு இமேஜ் ஓடுது. பட் நம்ம மற்ற இது இல்லாமல் மற்ற நம்ம 5D 7Dலாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, அது இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீனு. அதான் ஸ்டோரி. ஆனால் இங்கிலீஷில் பேசுங்க, யாருக்கும் ஒன்றுமே புரியல. ஜஸ்ட்டு ஓப்பனாக பறக்கும்போது நல்லா காற்றடிக்குது, அது நல்லா இருக்குது. மற்றபடி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு வேறு நம்ம போனோம். ஸோ வந்தீங்க அப்படின்னா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து ஸ்கிப்பே பண்ணிடுங்க. இதை நீங்கள் கூட்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மழை இல்லைங்க. ஸோ மழை நின்னதுக்கப்புறம் எந்தெந்த ரைடெலாம் ஸ்டாப் பண்ணாங்களோ அதெல்லாமே பேக்கேட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே ரோலர் கோஸ்டர் இப்போ போயிட்டுருக்கு. நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது வந்து ஓகே லைன் இவ்வளோ தான் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணி போயிடலாம் அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்க, லைன் உள்ள வரைக்கும் போகுதுங்க. ஏகப்பட்ட கூட்டம் இருக்குங்க. அது வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் போல் இருக்குது. எங்கே ஆக்சுவலாக வந்து வாட்டர் ரைடு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கூட்டம் அளவு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ என்னன்னா வந்தால் நம்மளுக்கு கன்ஃபார்மாக 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருங்க. அந்தளவுக்கு கூட்டம் இருக்குது. நம்ம பேலன்ஸ் இருக்க ரைடு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம தேட்டர்கிட்ட ஒரு கேண்டிட் இருந்துச்சுங்க. அங்கே வந்து மில்க் ஷேக்கு, பாப்கார்னு, சிப்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கேண்டீன் மாதிரி இருக்குது. இங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம டீ வாங்கிட்டோம். ஏன்னா இதுதான் வந்து 20 ரூபாய்க்கு இருக்குது. அதுக்கப்புறம் 10 ரூபாய்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா லேஸ் இருக்குங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. சிக்கன் பிரியாணி 240 ரூபா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 230 ரூபா அப்படின்ட்டு ஆரம்பிக்குது. நம்மளுக்கு இந்த செகண்ட் கேண்டில்லேருந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு இங்கே பைரேட் ஷிப் இருக்குங்க. நம்மளுக்கு இந்த ரைடில் வந்து அடல்ட்ஸ் மட்டும் தாங்க, சில்ட்ரன்ஸ்க்கு இல்லை. மினிமம் 15 பேர் இருந்தால் தான் வந்து இந்த ரைடை வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கிட்ஸ்க்கான ரைடுங்க, கிட்ஸ் டாக்ஸி. நெக்ஸ்ட்டு கிட்ஸுக்கான ரைடுங்க, மினி ஆவியோ. நம்ம உள்ள வந்ததுக்கப்புறம் இங்கே இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. வாட்டர் ஃபால்ஸ் கிட்டேயே வந்து கிட்ஸுக்கான வெஞ்சுரா ரிவர் ரைடு இருக்குங்க. வெஞ்சுரா ரிவர் கிட்டேயே வந்து கிட்ஸுக்கான இங்கே இன்னொரு ரைடு இருக்குங்க. நெக்ஸ்ட்டு கிட்ஸுக்கான ஃப்ளையிங் சீசா ரைடு இருக்குங்க. நெக்ஸ்ட்டு அடல்ட்ஸுக்கான டோரா ரைடுங்க. லைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக நிற்கிது. குயின்ஸ்லாண்டில் வந்து நீங்கள் அவுட் சைடு ஃபுட்டு ஸ்நாக்ஸ்லாம் வந்து கொண்டு வரலாம் போல இருக்குங்க. என்ட்ரன்ஸ்லையும் பெருசாக செக் பண்ண மாதிரி தெரியல. நம்மளும் அங்கே 2-3 கேண்டீன் பார்த்தோம் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வந்து அவங்க அவுட் சைட் ஃபுட்டு கொண்டு வந்து சாப்பிட்ருக்காங்க. அப்புறம் அவங்க பின்னாடியே வந்து ஒரு ஃபேமிலி வந்து சாப்பிட்டு தாங்க இருக்காங்க. ஸோ நீங்கள் வர மாதிரினா கொண்டு வந்துக்கலாம். நம்ம இப்போது டோராலேருந்து நம்ம இப்படி வந்திருக்கோங்க. இங்கே சில ரைட்ஸ்லாம் இருக்குது, என்ன இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போவோம். நெக்ஸ்ட்டு கிட்ஸுக்கான தம்ப் ரோல் ரைடுங்க. பைரட் ஷிப்பில் வந்து எம்ஜிஆர் அவரோட பாட்டு போட்டிருந்தாங்க. இப்போ இங்கே இன்னொரு ரைடு இருக்குங்க, அங்கேயும் வந்து எம்ஜிஆர் பாட்டு ஓடிட்டு இருக்குங்க. ரைடும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. இது அடல்ட்ஸுக்கான கிரேசி ஹார்ஸ் ரைடுங்க. ஆக்சுவலாக அந்த கிரேசி ஹார்ஸ் வந்து ரொம்பவே கிரேசியாக இருந்துச்சுங்க. அது ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாங்குக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த ஹார்ஸ் மூவ்மெண்ட்லாம் வந்து நல்லாவே இருந்துச்சு. ரைட் பண்ணுறவங்களும் என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க, ரைடை பார்த்துட்டு இருக்கவங்களும் என்ஜாய் பண்ணாங்க. இப்போ நம்ம வந்து அந்த நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் கிட்ட வந்துட்டாங்க. ஸோ திருப்பி இங்கேருந்து என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு அடல்ட்ஸுக்கான இருக்கக்கூடிய ரைடுங்க, டிஸ்கோ ஃப்ளை. நம்ம டிஸ்கோ ஃப்ளைலேருந்து வந்தோம் அப்படின்னா வந்து இங்கே வந்து ஃபன் ஹவுஸ் இருக்குங்க. இங்கே லேடிஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் ஒன்லி ஆமாங்க. ஆனால் ஒருத்தா இருக்குது, ஓரளவு நல்லா இருக்கா?
பரவாயில்ல பாதி தூரம் நடந்து சரிக்கா. நெக்ஸ்ட்டு மிரர் ஹவுஸுங்க, எல்லாருமே போகலாம் போல இருக்குது, நம்மளும் உள்ளே போவோம். நல்லா இருக்கு. நான் வழி மிஸ் பண்ணிட்டேன். இங்கே இருக்கு, நீங்கள் மிஸ் பண்ணுறேங்க. நிறையா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. மிரர் ஹவுஸில் அந்தளவுக்கு லைட் செட்டப்லாம் இல்லைங்க, பட் இருந்தாலுமே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருந்துச்சு தனியாக வரும்போது. ஸோ ட்ரை பண்ணலாம், நல்லா தான் இருக்குது. குயின்ஸ்லாண்டில் குடிக்கிறதுக்கு நிறைய பக்கம் தண்ணி வச்சுருக்காங்க. எம்டி கேன் வந்துச்சு அப்படின்னா நம்ம இதிலே ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரைடு பார்த்தீங்க அப்படின்னா இண்டியானா ஜோனஸுங்க. பேரில் கொஞ்சம் தினசாக இருக்குது, கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. சரி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓ உள்ள போயாச்சு, இருட்டா இருக்கு. ஓ நான் பயந்துறேன், ஏதோ ஒன்று வரப்போகுது கடைசியில். முதல்ல கடைசியில் எதுவும் வரல. ஆக்சுவலி இந்த ரைடு வந்து கொஞ்சம் இல்லைங்க, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லாவும் இருந்துச்சு, த்ரில்லாகவும் இருந்துச்சு. 2 நேரத்தில் வந்து பயமாகவும் இருந்துச்சு. ஃபுல்லாக இருட்டுங்க, திடீர்னு ஏதாவது ஒன்று வருது. இன்னும் கொஞ்சம் முன்னாடிலாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவ்வளோதான், ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்குது. நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அடல்ட்ஸ்க்கான கோ கார்ட் ரைடுங்க. கோ கார்ட் ரைடு வந்து லைனில் கூட்டம் இருந்தாலுமே வந்து அதை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் போயிருங்க. ஆக்சுவலாக மற்ற தீம் பார்க்கெலாம் வந்து இந்த மாதிரி ரைடு நான் பார்த்ததில்ல, பட் இது ஓட்டுறது நல்லா இருந்துச்சு. பட் என்ன ஒரு ஆளுக்கு ஒரு ரைடு அப்படிங்கும்போது மட்டும் தான் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டு. அதுவும் டிக் பண்ணிடுறாங்க, நம்மளுக்கு பிடிச்சிருந்தாலுமே வந்து நம்ம விளையாட முடியாது. ஸோ அந்த ஒரு டைமையும் மிஸ் பண்ணாமல் போயிருங்க, நல்லாவே இருந்துச்சு. நம்ம திரும்பவும் அங்கே இருக்க ரைட்ஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம கிரேசி ஹார்ஸ்க்கு வந்துட்டோங்க. ஸோ இங்கேருந்து வந்தீங்க அப்படின்னா இங்கே குயின்ஸ்லாண்டோட சிக்னேச்சர் ரைடு இருக்குங்க. நம்ம இப்போ அதுதான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். குயின்ஸ்லாண்டோட சிக்னேச்சர் ரைடுக்கு எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். இந்த ரைடு நேம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ட்ராக்ஸுங்க. பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரைடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆக்சுவலாக டெமோ ரைடு செக் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த ரைடு வந்து இப்போ ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லையாமாங்க, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுமாமா. ரொம்ப நேரம் லைன் நின்றுட்டு போகிறாங்க, டிசப்பாயின்மெண்ட்டாக போகிறாங்க. ஆனால் ரைடு சூப்பராக இருக்கும் போல இருக்குங்க. நம்மளும் வெயிட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்ட்டு. சின்ட்ராக்ஸ் ரைடு ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ அது பக்கத்தில் இருக்கிற வீடியோ பிளாஸாவுக்குள்ள நம்ம போயிட்டு வருவோம். வீடியோ பிளாஸாக்குள்ளே வந்தவொடனே வந்து நம்ம டிக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 காயின் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற ஏதாவது ரைடில் வந்து நம்ம 2 ரைடு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது விளையாண்டுக்கலாம். நம்ம ரைடில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்துட்டோம். ஸோ இந்த 2 காயினை நம்ம இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தவங்க கொடுத்துட்டு நம்ம வெளியே கிளம்பிடலாங்க. நம்மளுக்கு இன்னும் ரெடி ஆகலைங்க. நம்ம இங்கே இருக்கிற மற்ற ரைட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வருவோம். நெக்ஸ்ட்டு அடல்ட்ஸுக்கான ரைடுங்க. நம்ம எல்லாரோட ஃபேவரட் ரைடு டேஷிங் காரு. ஆனால் எந்த ரைடில் எப்போ போனாலும் கூட்டமாக தாங்க இருக்குது. நெக்ஸ்ட்டு கிட்ஸுக்கான ட்ரை பூலுங்க. நெக்ஸ்ட்டு கிட்ஸுக்கான ரைடுங்க. கிட்ஸ் கார்னர், நம்மளுக்கு கிட்ஸ் பார்க்க மாதிரிங்க. டேஷிங் கார்கிட்டே வந்து கிட்ஸுக்கான ஒரு 4-5 ரைடு இருக்குங்க. பட் அங்கே ஆப்ரேட் பண்ணுறவங்க வந்து லஞ்சுக்கு போனால வந்து இப்போ ஒர்க்கிங்கில் இல்லை. நம்ம நெக்ஸ்ட் வந்துருக்கிறது வந்து ஸ்பேஸ் கேபுங்க. குயின்ஸ்லாண்டில் இருக்க ரைடுக்கு நேமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கேமும் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்குது. இதெல்லாம் நான் பெருசாக எங்கேயும் பார்த்ததே இல்லைங்க. நம்ம 2:04 வந்து லைன் இல்லணும். நம்ம இங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கு 2:21 ஆயிடுச்சுங்க. நம்ம இந்த ரைடில் தனியாக ட்ராவல் பண்ணுறோங்க. ஆட்டம் ஆடுது. இங்கே போகுது. எப்படி போகிறோன்னே தெரிய மாட்டேதுங்க. ஏதோ ஒன்று வருது. நம்மளை வாட்டர் ஹவுஸ் பண்ணிட்டானுங்க எல்லாருமே. டேஷிங் காரு, ட்ரை பூலு, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸுக்கான ட்ரெயினுங்க. ஒரே ரைடு போகிறோம். இவரே வீடியோ
நெக்ஸ்ட்டு கிட்ஸுக்கான ரைடுங்க. நெக்ஸ்ட்டு கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸுக்கான என்ஜாய் த குயின் சிம்போனி ரைடுங்க. இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குது, அதில் உட்காந்து நம்ம ரைட் பண்ணுறோம். நம்ம கடைசியாக இந்த மியூசிக் ரைடு பார்த்தீங்களா, அங்கேருந்து நம்மளுக்கு வந்து இங்கே எக்ஸிட் இருக்குங்க. இந்த எக்ஸிட் எங்கே ஜாயின்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பின்னாடி தாங்க ஃப்ரீ ஃபாலே இருக்குது. நீங்கள் ஃப்ரீ ஃபால் முடிச்சுட்டு இங்கே வரும்போது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் இங்கே ரைட் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா இங்கே நிறைய கேம்ஸ் இருக்குது. இங்கே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே இப்படி வரலாங்க. ஏன்னா ஸ்டார்டிங் வந்தீங்க அப்படின்னா வந்து என்ட்ரன்ஸில் இருக்கிற கேமுக்கு தான் வந்து நிறைய க்ரௌட் நம்ம பார்த்துருந்தோம். பட் அப்படியே நம்ம ஸ்கிப் பண்ணி அங்கே அந்த சைடு போனோம். அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் இருக்க தான் செய்யுது. பட் நீங்கள் நேரமாக வந்துட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு அங்கே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வழியாக வரது ஓகேவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம இங்கே 2 கேம் மிஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த கேமை போய் இப்போ ஒர்க்கிங் கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2:36 ஆச்சு. நம்மளுக்கு இங்கெல்லாம் கூட்டமே இல்லை பாருங்கள். ஆல்பைன் பிளிட்ஸ் ரைடுங்க. இந்த ரைடு காலையில் வந்து மழை அப்படிங்கிறனால வந்து ஒர்க்கிங் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சனால இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சொல்லப்போனோம் அப்படின்னா வந்து இப்போலாம் கூட்டமே இல்லைங்க. ஸோ நம்ம தனியாக லைனில் போயிட்டுருக்கோம், போய் ரைடு என்ஜாய் பண்ணுவோம். காலையில் மழையில் கஷ்டப்பட்டுருந்தோம், ரெயின் கவர்லாம் போட்டுட்டு நனைஞ்சிட்டு போயிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெயில் சுளீர்னு அடிச்சிட்டு இருக்குங்க. பட் பரவாயில்ல, வெயில் அடிச்சனால தான் வந்து இப்போ எல்லா ரைடுமே வந்து ஆக்டிவ் பண்ணிட்டாங்க. ஸோ கொடுத்த காசுக்கு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போய்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ட்ரெயினில் வந்து நம்ம கடைசியில் உட்காந்துருக்கோங்க. நம்ம ஒண்டர் வோர்டில் வந்து ட்ராகன் கோஸ்ட்டில் கடைசியில் ட்ரை பண்ணோம், வியூ முன்னாடி நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அதே சேம் மெத்தட் தான் நம்ம இங்கே ட்ரை பண்ணி பார்க்குறோம், எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆல்பைன் பிளிட்ஸ் ரைடு அப்பா வேற மாதிரி இருந்துச்சுங்க. சீரியஸாக சொல்ல போனோம் அப்படின்னா ஆக்சுவலாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு ரவுண்டு தான் அப்படின்ட்டு 2-3 டைம் போகலாங்க இந்த ரைடில். ஃபஸ்ட் ரவுண்ட் அப்படியே ஸ்லோவாக வந்து ஸ்பீடு ஏற்றும், செகண்ட் ரவுண்ட் வந்து ஃபுல்லாகவே ஸ்பீடு வந்து ஒரு இடத்துல அப்படியே வந்து நின்றுங்க. அப்போலாம் அள்ளு விட்டுருச்சு, என்னடா பேக் நானும் சேர்ந்து விழுந்துருமோ அப்படின்ட்டு. தரமான ரைடுங்க. வந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். மேபி நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அப்படி போயிருங்க, அப்புறம் கொஞ்சம் லேட்டாக வந்தீங்க அப்படின்னா இப்போலாம் கூட்டமே இல்லை, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம மார்னிங் வரும்போதெல்லாம் வந்து கூட்டத்துக்கு பின்னாடி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி எனக்கு தெரிஞ்சுன்னா வந்து நீங்கள் எண்டில் வந்து இந்த மாதிரி ரைடெலாம் வந்து பிளான் பண்ணுறது ஓகேவாக இருக்குங்க. நமக்கான வண்டி வந்துருச்சுங்க. விஷ் யூ ஹாப்பி ஜேர்னி. சர்ன்னு போயிட்டு இருக்குங்க. ஸ்பைடர் வெப் மாதிரி இருக்குங்க மேல இருந்து பார்க்கும்போது கீழே. அப்ப கெட்டியா பிடிச்சுக்கடா.
நம்ம ஒண்டர்லாவில் இருக்கக்கூடிய ரோலர் கோஸ்டரை ரைட் பண்ணும்போது எந்த அளவுக்கு நம்ம வைப் ஆகும், ஃபீல் ஆகும், பயப்படுவோம் அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க. சீரியஸாகவே வந்து சூப்பராக இருந்துச்சு. மேலிருந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஸ்பைடர் வெப்பு மாதிரி இருக்குங்க. அத்தனை கம்பி, நம்ம எந்த கம்பி வழியாக போகிறோம், எந்த வழியாக வரோம் அப்படின்னே தெரில. செம்ம ரைடு. ஆக்சுவலாக காலையில் வந்து மழைங்கிறனால ஸ்டாப் ஆகி அதுக்கப்புறம் திருப்பி செம்ம ரஷ் இருந்துச்சு. நம்ம ரவுண்டு போயிட்டு வந்துட்டு இப்போ ஃப்ரீயாக நம்ம ரைடு பண்ணிட்டோம். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணக்கூடிய ரைடுங்க இது குயின்ஸ்லாண்டில். அந்த கோஸ்டரில் போன வீடியோ எடுத்து நான் பார்த்தேங்க. ஆக்சுவலாக ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடுங்க. அப்பா, ரிஸ்க் எடுத்ததுக்கு ஒரு தரமான வீடியோ ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. அங்கே பாருங்கள், டோராவில் லைனும் இல்லை, ரைடு போகிறவங்களே ஒரு 4-5 பேர் தாங்க ரைடே போயிட்டுருக்காங்க. அதில் டோரா ரைடுக்கும் பாட்டுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. ஆள் கத்திட்டு இருக்கிறாங்க, இது மெலடியாக போயிட்டுருக்கு. நம்மளோட குயின்ஸ்லாண்டோட சிக்னேச்சர் ரைடு இப்போ ஆன் இருக்குது. போயிட்டு நம்ம பார்ப்போம், ரைடு பண்ணுவாங்க. ஏன்னா கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஆரம்பிச்சிருச்சுங்க. சின்ட்ராக்ஸ் ரைடு ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் என்னை பொறுத்தளவுக்கு நம்ம ரைட் பண்ணதை விட கீழிருந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுதான் வேறு லெவலில் இருந்துச்சு. பட் ஒர்த்துங்க. இது கிட்ஸுக்கான மினி வீல் ரைடுங்க. குயின்ஸ்லாண்டில் வந்து இது ஒன்று மட்டும் தான் பெண்டிங்காக இருந்துச்சு. இப்போ நம்ம அதையும் விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணியே வந்துட்டோங்க. ஸோ ட்ராகன் ஃப்ளை இது வந்து ஒரு ஃபேமிலி ரைடுங்க. இப்போ இதையும் ரைட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கூட்டமே இல்லைங்க. ஆனால் 7 மணி வரைக்கும் வந்து ட்ரை கேம்ஸ் இருக்குமாங்க. ஃப்ரீ ஃபால்லேருந்து நம்ம வரும்போது இங்கே வந்து நாட்டிலோடு மட்டும் தான் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து வாட்டர் கேமுக்கான வேங்க. ஸோ 1 மணிக்கு மேலே 1:30 மணிக்கு மேலே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த வழியாக போய்க்கலாம். டைம் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக 3:52ங்க. நம்ம காலையிலேருந்து இங்கே இருக்கிற ட்ரை கேம்ஸை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தான் வந்து நம்ம வாட்டர் ரைட்ஸ்க்கே நம்ம போகிறாங்க. பட் நம்ம ட்ரை கேம்ஸ் எதிர்பார்த்த மாதிரி நம்ம வாட்டர் ரைடு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா வந்து அங்கே நிறையா இருந்துச்சு பார்த்தீங்களா. இங்கே வந்து 2 தாங்க இருக்குது. ஒன்று நயகரா வாட்டர் ஃபால்ஸு, இன்னொன்று அமெரிக்கன் வேவ் பூலுங்க. அந்த 2 தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். குயின்ஸ்லாண்டுக்கு வந்தவங்க எல்லாருமே இப்போ இங்கே தாங்க இருக்காங்க. இது வந்து அமெரிக்கன் வேவ் பூலுங்க. ஆக்சுவலாக வேவ் பூல் ரொம்ப பெருசாகவும் இருக்குது, தண்ணி கிளியராகவும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நயகரா வாட்டர் ஃபால்ஸுங்க. நம்ம அப்படியே என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு இங்கே தான் லாக்கர் இருக்குங்க. இங்கே குயின்ஸ்லாண்டில் எப்படி பார்க்கிங் ஃப்ரீயோ அதே மாதிரி தாங்க லாக் ரூம் ஃப்ரீ. நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. என்னன்னா வந்து டைமிங் 2 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து நம்ம திருப்பி வந்து லாக்கி கொடுத்துரும் அப்படின்னா நம்ம கொடுத்த 500 ரூபா வந்து நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வாட்டர் ரைடுக்கான காஸ்டியூம் ஏதாவது கொண்டு வரல அப்படின்னா எங்கள் லேடிஸ் ஜென்ஸி செப்பரேட்டாக வந்து சைஸ் வைஸில் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸும் பேண்ட்டும் டிஷர்ட்லாம் இருக்குங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா இங்கே வாங்கிக்கலாங்க. இதுதாங்க லாக்கர். நம்மளுக்கு இந்த சின்ன லாக் வாடா வந்துடுறோம். சின்ன லாக்கர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இவ்வளோ தாங்க சைஸு. ஸோ நம்ம சின்ன திங்ஸ் மட்டும் நம்ம வச்சுக்கலாம், பெரிய பேக் அப்படிங்கிறத வைக்க முடியாது. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய லாக்கராக இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு நம்மளோட பேக் அப்படிங்கிறது வைக்க முடிஞ்சுங்க. இன்னும் ஒரு சின்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, ட்ரெஸ் மட்டும் இங்கே வச்சுக்கலாம். மற்றபடி 2 பேக் 3 பேக்லாம் நம்ம பிளான் பண்ண முடியாதுங்க. குயின்ஸ்லாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஸ்விம்மிங் பூலும் இருந்திருக்குங்க. பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே நம்மளுக்கு ஸ்லைட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படின்னா இங்கே தனியாக ஸ்லைட்ஸ் இருக்குது. உள்ளே நம்ம பிளாக் ஹோல்லேருந்து வர மாதிரி இருக்குது. பட் என்னென்னா வந்து இப்போ வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லைங்க. ஸோ வந்து என்னென்னா கூடிய சீக்கிரத்தில் வந்து இங்கேயே ஒரு ஸ்பேஸ் கிடச்சி அப்படின்னா வந்து ஒரு நியூ செட்டப் போடுற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. பட் போட்டாங்க அப்படின்னா செமையாக தாங்க இருக்கும்.
நீங்கள் வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த சீட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ரைடெலாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க, இது எடுத்து ஜோப்பில் வச்சுட்டு நம்ம கிளம்பலாம். நம்ம இப்போது குயின்ஸ்லேண்ட்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. நம்ம காலைல வரும்போது கூட்டம் எந்த அளவுக்கு இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கிங் ஆல்மோஸ்ட் ஃபுல் இருக்குங்க. நல்ல கூட்டம் வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய குயின்ஸ்லேண்டு தீம் பார்க் தாங்க வந்திருந்தோம். ஸோ இந்த எண்டு கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், பட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து குயின்ஸ்லேண்ட் நம்ம உள்ளே வரோம், ஒரு 9:30 மணிக்கு வளர்ந்தவங்களுக்கு உள்ளே அலோவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இங்கே வந்து மோஸ்ட் ஆஃப் த ட்ரை கேம்ஸ் தாங்க இருக்குது. அதுவும் நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டீங்க அப்புறம் நம்மளுக்கு இந்த கையில் பேண்ட் ஒட்டிடுவாங்க, ஒவ்வொரு ரைடுக்கும் டிக் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு ரைடு நீங்கள் ஒரு டைம் தான் நீங்கள் வந்து விளையாட முடியும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே போகும்போது வந்து நல்ல ரஷ் இருக்கும் பார்த்தீங்களா. நீங்கள் ஃபஸ்ட்டு கேம்லேயே வந்து உங்களுக்கு க்ரௌடு அப்படிங்கிறது இருக்கும். என்னென்னா நீங்கள் என்ட்ரு ஆனோடனே வந்து ஃப்ரீ ஃபால் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. லெஃப்ட் எடுத்து திருப்பி நீங்கள் கடைசி ரைடு இருக்குது பார்த்தீங்களா, நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் இடையில நம்ம வெளியே வரோம் அப்படின்ட்டு. அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அங்கே கூட்டம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு கம்மியாக இருக்குங்க. ஸோ நீங்கள் அந்த கேமில் அப்படியே ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கடைசியாக வந்து ரோலர் கோஸ்டர், அதுக்கப்புறம் அந்த நம்ம 2-3 ட்ரெயின் ரைடில் ட்ரை பண்ணோம் பார்த்தீங்களா, நீங்கள் அங்கே வந்துட்டீங்க அப்படின்னா ஃப்ரீயாக இருக்குங்க. ஸோ டைம் நீங்கள் ஆக்குபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1:30-2 மணிக்கு நீங்கள் அப்படியே வாட்டர் ரைடுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாங்க. குயின்ஸ்லேண்டில் வந்து நம்மளுக்கு இப்போது சம்மர் டைம் மே, அப்போ அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே, அதுக்கப்புறம் ஹாலிடே டைமில் வந்து நம்மளுக்கு வந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் வந்து நம்மளுக்கு பார்க்கிங் டைமுங்க. ஸோ அப்போது வந்து உங்களுக்கு ட்ரை கேம் அப்படிங்கிறது வந்து அரௌண்ட் 6:37 வரைக்குமே வந்து ரன் பண்ணுற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ வாட்டர் ரைடு தான் வந்து 1:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து இந்த ஹாலிடேஸ் டைமில் வந்து நம்மளுக்கு 5 மணி வரைக்குங்க. ஸோ 1:30 மணிக்கு வேவ் பூல் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ½ அன் ஹவர் வேவ் பூலும், ½ அன் ஹவர் வந்து நயகரா வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க டைம் ஸ்லாட் வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் குயின்ஸ்லேண்ட் வந்தீங்க அப்படின்னா வந்து பக்காவாக பிளான் பண்ணி வந்துக்கோங்க. இன்னொன்று வந்து குயின்ஸ்லேண்டில் இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு வாட்டர் கேம்ஸும் இருந்துருக்குங்க. ஸோ நம்ம பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா வீடியோவில் ஸ்லைடு, அதுக்கப்புறம் அந்த பிளாக் டனல்லேருந்து நம்ம வர மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து சின்ன சின்ன ரீசனால் வந்து இப்போ ரன்னிங்கில் இல்லை, பட் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஃபியூச்சரில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஃபுல்ஃபுல்லாக இருக்கும். பட் குயின்ஸ்லேண்டில் இவ்வளோ ட்ரை கேம்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் கன்ஃபார்மாக எதிர்பார்க்கல. அண்ட் இருந்த எல்லா ட்ரை கேம்ஸையும் வந்து நல்லாவே இருந்துச்சுங்க. என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னா வந்து ஒரு ரைடு வந்து ஒரு டைம் தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அது ஒன்று தான் டிசப்பாயின்மெண்ட்டு. மற்றபடி குயின்ஸ்லேண்டில் நம்ம கொடுத்த அமௌண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு. அதுவும் நயகரா வாட்டர் ஃபால்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. வேவ் பூல் ரொம்ப பெருசாக இருந்துச்சு, வாட்டரும் அந்தளவுக்கு கிளியராகவே இருந்துச்சுங்க. ஃபுட் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு இங்கே 2 ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. ட்ரை கேமில் இருக்கிறது வந்து நான்வெஜ் ரெஸ்டாரண்ட், அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வாட்டர் ரைடில் இருந்த வந்து வெஜ் ரெஸ்டாரண்ட்டுங்க. ஸோ நீங்கள் அப்படி தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அவுட் சைடு ஃபுட்டு வந்து அலோவ் பண்ணுறாங்க. இங்கே நிறைய பேர் வந்து வெளியிருந்து ஃபுட்டு கொண்டு வந்து இங்கே வந்து சாப்பிட்டதை நான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ நீங்களும் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபேமிலியாக வரீங்க, ஃப்ரெண்ட்ஸாக வரீங்க அப்படின்னா நீங்கள் அவுட் சைடு ஃபுட்டு கொண்டு வந்துக்கோங்க. சப்போஸ் கொண்டு வராத பட்சத்துக்கு வந்து நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். இவங்களா குக் பண்ணுற ஐட்டம் தான் வந்து கொஞ்சம் ரேட்டு கூட இருக்குது. மற்றபடி வாங்கி விற்கிற ஐட்டம்லாம் வந்து வாட்டர் கேனாக இருக்கட்டும், ஜூஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ரீசனபிள் ப்ரைஸ் தாங்க இருந்துச்சு. ஸோ நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக வந்து இன்றைக்கி பெருசாக என்ஜாய் பண்ணல, பட் ரைடு எல்லாமே பார்த்தேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு இப்போ சம்மர் முடிய போது, நீங்கள் குயின்ஸ்லேண்ட் வந்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு வாட்டர் ரைடு பெருசாக இல்லை, சம்மருக்கு பிளான் பண்ணி வராதிங்க. ஒரு நார்மல் டேஸில் வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா ரைடுமே வந்து நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு செம்மையாக ஃபன் பண்ணிட்டு போகலாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ ரொம்ப பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அப்போ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்ன அடுத்துக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவாக இருக்குங்க. வீடியோ லென்த்தாக போனதுக்கு ரொம்ப மன்னிச்சுக்கோங்க. இது பண்ணி அடுத்த சூப்பரான சம்மர் ஸ்பாட்டில் சந்திக்கும் வரை அண்ட் தென் பாய். நான் உங்கள் MMT.